ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நாளில் கூட இந்த எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளை நாம் வாரந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கூட உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எவ்ரி சண்டே நம்ம இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு நான் இந்த செய்தியை கொடுக்கும்பொழுது கூட ஆண்டவர் என்னோட பேசும்படியாக நான் எப்பொழுதும் கேட்குறது, ஆண்டவரை எனக்கும் இதிலேருந்து ஒரு செய்தி எனக்கும் தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரொம்ப அவசியமான காலகட்டத்துக்கு அவசியமான ஒரு வார்த்தை. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3-4 வசனங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன். 1 Thessalonians chapter 4 verse 3 and 4. It is God's will that you should be sanctified, that you should avoid sexual immorality, that each of you should learn to control his own body in a way that is holy and honorable. அதுக்கப்புறம் அந்த 5வது வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, நாட் இன் பேஷனேட் லஸ்ட் வித் த ஹேதன் ஹூ டு நாட் நோ காட் அப்படி சொல்லி ஒவ்வொன்றா போட்டிருக்கு. இதில் 2 காரியங்கள் நம்ம இந்த வசனத்தில் 2 காரியங்கள் எம்ஃபசைஸ் பண்ண விரும்புகிறேன். ஒன்று, சாங்டிஃபைட், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். 2வது, ஹோலி, பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஸோ இதில் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்குறோம் அப்படின்னா பாருங்கள், இதில் மெயினாக வசனத்தில் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிற விஷயம் என்னென்னா, இட் இஸ் காட்ஸ் வில், கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. தட் யூ ஷுட் பி சாங்டிஃபைட், நீ பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவனாய் இருப்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது என்பது ரொம்ப அவசியம். அதை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் கூட நல்லா பாருங்கள், ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஏன் உங்களை அழைக்கிறார்? ஆண்டவர் எதற்காக உங்களை தேர்ந்தெடுத்து அழைக்கிறார் என்றால், அவருக்கு பிரித்தெடுத்த ஒரு மகனாகவோ இல்லை மகளாகவோ நீங்கள் செயல்படுவீர்கள் என்று ஆசைப்பட்டு, ஃபார் மை ஒர்க் அலோன் அப்படின்னு, இல்லைனா ஃபார் மீ அலோன், வாட் ஐ சே, நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வதற்காக ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவது என்னன்னா, நாம் அப்படி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறதா? இல்லை பொதுவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, ஒரு ஜென்ரல் லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஆண்டவருக்கும் நேரத்தை செலவழிக்கிறோமா? தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ். கரெக்டுங்களா? அது ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, நான் ஆண்டவருக்கும் நேரத்தை செலவிடுகிறேன் என்றும் சொல்லலாம். நான் என்னுடைய நேரம் முழுதும் ஆண்டவருக்கு செலவிடுகிறேன், மை டைம் இஸ் ஃபார் காட் அப்படின்னு சொல்வது வேற. கரெக்டாக? ஸோ நாம் அதை பார்க்க வேண்டும். இதில் இன்னொன்று என்னென்னா, பரிசுத்தமாய் நாம் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் 2வது காரியம். இதில் சரியான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், தானியல் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். தானியல் பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் அதிகாரம், தானியல் 1ஆம் அதிகாரத்தில் தானியல் ஒரு வாலிபனாக இஸ்ரேல் நாட்டிலிருந்து, அதாவது யூதா நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கிறார். இஸ்ரேல் நாட்டிலேருந்து தானியேல் கொண்டு வரப்பட்டு பாபிலோனில், அதாவது ஸ்லேவ்ஸாக, அடிமைகளாக அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹீ செலக்ட்ஸ் அதாவது பாபிலோனிய கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து இவர்களுடைய அறிவும் ஞானத்தையும் நாம் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறார். அப்படி யோசிக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபியூ வாலிபர்களை செலக்ட் பண்ணுறார். அந்த செலக்ட் பண்ணுற வாலிபர்கள் பார்த்திங்கன்னா, அதில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்கள் எல்லாம் அந்த குரூப்பில் ஒன்றா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்கள்,
அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தென் த கிங் ஆர்டர்ட் அஷ்ஃபினஸ் the chief of his court officials to bring in some of the Israelites from royal family, nobility, young men without any physical defect, handsome, showing attitude to every kind of learning, well informed, quick to understand, qualified to serve the king's palace. பாருங்க, எவ்வளோ ஒரு இன்டர்வியூக்கு போனால் கூட இவ்வளோ இருக்காது. ஆக்சுவலாக இது பேசிக்கலாக ஒரு இன்டர்வியூ தான். அது ஒரு ஏறக்குறைய இன்டர்வியூவாக நடந்திருக்கு. இந்த குவாலிட்டிஸ் இருக்கிற பர்சன்ஸு உண்மையிலே இன்றைக்கி தேடினா கூட கஷ்டம் போல் இருக்குது ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா, ஒரு ராயல்ட்டி மொபிலிட்டி, நல்ல ஒரு ராஜ்ய குடும்பத்திலிருந்து நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீசெண்டான கரெக்டான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கணும் அப்படின்றாங்க. ஒன்று, சரி அதை விடுவோம். யங் மேன், வாலிபர்கள், வித்தவுட் எனி எந்த ஒரு மார்க்ஸோ கையில் எதுவுமே டிஃபெக்ட் இல்லாமல் சரியாக நல்ல ஒரு பிள்ளைகளாக இருக்கும் பசங்களும், நல்ல வாலிபர்கள், அவர்கள் அதாவது லேர்னிங், படிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு குயிக்காக கற்றுக்கொள்ளும். இந்த மாதிரி வரிசையாக சில குவாலிஃபிகேஷன்ஸ் அழகாக போட்டிருக்கு. இதில் செலக்ட் ஆகி தானியேல் கூட நண்பர்களும் சேர்ந்து செலக்ட் ஆகிறாங்க. இதில் மெயினாக என்ன அப்படின்னா, இதில் நாம் பார்ப்பது, அந்த இடத்தில் ராஜாவின் உணவை கொடுத்து இவர்களை இன்னும் பலவான்களை ஆக்க வேண்டும், இன்னும் இவர்களை நல்ல ரிச் ஃபுட் கொடுத்து இவர்களை நல்ல பலவான்களை ஆக்க வேண்டும் என்று ராஜா விரும்பினார். இது விரும்புறது மட்டும் இல்லை, ஹீ கேவ் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரிங்களா, இது கிளியராக இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு அஃபிஷியல்கிட்ட சொல்லிட்டார். இது அந்த ராஜாவின் உணவு சாப்பிட்டா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராஜாவின் உணவு, அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் ராஜாவின் உணவு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் எல்லா வகையான உணவும் இருக்கும். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஆண்டவர் சில உணவை சாப்பிடக்கூடாது என்று நிறைய டிபேட் நிறைய இதிலெல்லாம் விலகி கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப கிளியர். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஆண்டவர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். சரிங்களா, நியூ டெஸ்டமெண்ட்டில் அதை ஃபாலோ பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் வேற ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். அதுக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தெளிவாக வசனங்கள் மூலமாக பேசியிருக்கிறார். சாப்பிடுவது நம் வாயலால் சாப்பிடுவது தீட்டல்ல, ஆனால் நீங்கள் இருதயத்திலேருந்து வருகிற, வாயினால் வருகிற வார்த்தைகளோ அந்த எண்ணத்தினால் வருகிற வார்த்தைகள் தான் தீட்டாக இருக்கிறது என்று ஆண்டவர் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறார். சரிங்களா, ஸோ அதை ஒரு டிஸ்கஷன் அப்படி சைடில் வைப்போம். அதனால் இன்றைய காலகட்டத்தில் அதை பார்க்கும் பொழுது ராஜாவின் உணவு என்று பார்க்கும்பொழுது இன்றைக்கு அது தீட்டாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் அன்றைக்கு ரைட், இது நிறைய பேர் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், இருந்தாலும் இது என்னுடைய கருத்து. அன்றைக்கு ஆண்டவர் இதை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். ரைட்டா, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் டிபேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி உணவை சாப்பிடக்கூடாது, இப்போ இதை சாப்பிடக்கூடாது, போர்க்கை சாப்பிடக்கூடாது, நிறைய இது அவங்களுடைய விருப்பம், சாப்பிட்றது சாப்பிடாது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி பார்த்தா நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், நீங்கள் வஞ்சரம் மீன் சாப்பிட்றீங்களா? வஞ்சரம் மீன், அந்த வஞ்சரத்தில் சால்மன் ஃபிஷ்ஷில் அதில் பார்த்தீங்கன்னா அதில் செதிலே கிடையாது. அது நம்ம சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்குமா? ப்ரான்ஸ் சாப்பிடவே கூடாது. இந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம எடுக்க ஆரம்பித்தா நம்ம அன்றாட சாப்பிட்ற விஷயங்கள், அன்றாட சிலதெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா டெய்லி, அந்த விஷயங்கள்லாம் சிறு வயதிலேருந்தே தவறு பண்ண மாதிரி ஆகிடும். அப்புறம் இப்போ நான் சிறு வயதுலேருந்து இதெல்லாம் சாப்பிட்றேன். நான் இந்த மீனெல்லாம் எனக்கு தெரியும், சாப்பிட்றேன். உணவுக்காக சொல்லவில்லை.
பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் நாட் கிளாசிஃபைட் ஆல் தீஸ் ஃபுட்ஸ். இதெல்லாம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் வந்து தீட்டு என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் இதெல்லாம் தீட்டு இல்லை, இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்ன்றதோட நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களும் பரிசுத்தமாக உங்களை வைத்து கொள்ளுங்கள் என்பது தான் முக்கியம். இருதயத்திலேருந்து வாயினால் வருகிற வார்த்தைகள் தீட்டாக இருக்கிறது. சாப்பிட்றதில் சாப்பிட்டு வெளியே வர்றது என்றது அது ஃபுட்டு, அதில் ஒன்றும் இல்லை என்றது தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது வேதத்தில் இருக்கிற ஒரு சத்தியம், ரைட்டா? ஆனால் நான் யாரையும் எதையும் இதை சாப்பிடுங்கள் அதை சாப்பிடக்கூடாது என்று நான் சொல்ல விருப்பப்படவில்லை. ஏனென்றால் அது அவர்கள் எல்லாருடைய விருப்பம். இட் இஸ் வாட் யூ லைக் யூ வாண்ட் டு ஈட். உங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்றபடி கர்த்தர் உங்களோடு என்ன பேசியிருக்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். தட்ஸ் மை இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் அதன்படி செய்யுங்கள். இங்கே பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏன் இதை கொஞ்சம் விளக்குறேன் அப்படின்னா, இந்த 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 எக்ஸாம்பிள் எடுக்கும்பொழுது நிறைய பேர் இது ஏன் சாப்பிட அது சாப்பிட அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வரும்பொழுது இதில் குழப்பம்லாம் வரும்ன்றதால் இதை கிளாரிஃபை பண்ணி இது ஒதுக்கி வச்சலாம் அந்த பாயிண்ட்டை. இப்போது மெயினான இது என்னென்னா, இந்த இந்த இன்றைக்கி நம்ம பார்க்குற மெயினான குறிப்பு என்ன பார்க்குறோன்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சாங்டிஃபைட். இங்கே தானியேல் என்ன செய்கிறாரு, ராஜாவின் உணவை நான் சாப்பிட, ஏன்னா ஒரு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பீரியடில் இருக்கிற பர்சன், அவரால் அதை சாப்பிட முடியாது. ஹீ கேனாட் ஈட் தோஸ் திங்ஸ் பிகாஸ் ஹீ இஸ் அ பர்சன் ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு பின்படுத்தும் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை, அந்த அந்த கமாண்ட்மெண்ட்ஸை, அந்த கட்டளைகளை பின்படுத்தும் ஒரு நபராக தானியேல் இருக்கிறார். அதனால் இதெல்லாம் அவரால் சாப்பிட முடியாது. சரிங்களா? அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இது தீட்டான காரியங்கள் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாரு. அப்பொழுது பாருங்கள், அவர் இதை வந்து ஒரு போராட்டமாகவோ ஒரு பிரச்சனையாகவோ உருவாக்கவில்லை. சாதாரண ஒரு 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 ரிக்வெஸ்டாகவோ அவருடைய அதிகாரிகள் முன்னாடி வைக்கிறார். பாருங்கள், அப்போது அதிகாரிகள் முன்னாடி வைக்கும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். தானியேல் பாருங்க 9ஆம் வசனம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, நவ் காட் காஸ் த அஃபிஷியல்ஸ் டு ஷோ ஃபேவர் அண்ட் சிம்பத்தி டு டேனியல். பார்த்தீங்களா? நம்ம ஒருத்தர்கிட்ட அனுகிரகம், நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபேவர் பண்ணணும் அப்படின்னா அது ஆண்டவர் நினைத்தால்தான் நடக்கும். ஸோ நம்ம சில காரியங்களை இது எப்படி நடக்கும், இது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்மளுடைய பலத்தினால் செய்ய முற்படலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நான் அதை பற்றி இப்போ நம்ம டிபேட் பண்ணல. நம்ம இங்கே என்ன பேசுகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் காட் மேட் த அஃபிஷியல்ஸ். கர்த்தர் அங்கே இருந்த அதிகாரிகளிடம் பேசி அவர்கள் வந்து தானியேலுக்கும் அவர் நண்பர்களுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பேசினார். பாருங்கள், அப்போ காட் ஸ்பீக்ஸ் டு மென் டு ஷோ ஃபேவர் டு அஸ். இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட். இது எதனால் அப்படின்னா, பிகாஸ் தானியேல் he understood that he is a sanctified person. தானியேல் ஏன் இதை நடந்தது என்றால், தானியேல் புரிந்து கொண்டான், தானியேல் வைராக்கியமாய் நின்றான். என்னன்னா, நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், நான் இஸ்ரவேலன், நான் கர்த்தர் இந்த கட்டளை கொடுத்திருக்கிறார், இதன்படி நான் இதை செய்யக்கூடாது, எனக்கு இது தீட்டாகிவிடும் என்று அந்த உணவை அவர் சாப்பிட மறுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். see, இதில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான குறிப்பு என்னவென்றால், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, சாங்டிஃபிகேஷன், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாமும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாட் ஒன்லி ஃபுட். இங்கே தானியேல் உணவில் வைராக்கியம் காட்டினார். அந்த இடத்தில் அவர் நின்றார். சரியா? அது ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்த வாரத்தில் நிறைய காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கும், நீ எனக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாய் நான் இதை செய்ய மாட்டேன் என்று வைராக்கியமாய் நில் என்று சொல்கிறார். இது வாரம் மட்டும் இல்லை, நம்ம தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். we are sanctified people for God. கர்த்தருக்காக பிரிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அதனால் நாம்
ஆண்டவருக்கு பிரிக்கப்பட்ட, ஆண்டவருக்காக, அவருடைய வேலைக்காக, அவருடைய சித்தத்திற்காக பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கும். அதான் நம்ம 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்ததில் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம். காட்ஸ் வில், கர்த்தருடைய சித்தம் இதுதான். நான் கர்த்தருக்காக நேரம் ஒதுக்குகிறேன் என்று சொல்வதும், என்னுடைய நேரமெல்லாம் கர்த்தருக்கு தான் என்று சொல்வதும் வேறு வேறு. Those are two different things. சரிங்களா? அப்போது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது பாருங்க, இந்த இடத்தில் தானியேல் என்ன செய்கிறான் என்றால் 10 நாட்கள் எனக்கு டைம் தாங்கன்னு கேட்குறாரு. பாருங்க 12ஆம் வசனம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ப்ளீஸ் டெஸ்ட் யுவர் சர்வன்ட்ஸ் ஃபார் 10 days. 10 நாட்களுக்கு எங்களை சோதித்து பாருங்கள், அப்பொழுது என்ன நடக்கிறது என்று. நாங்கள் நீங்கள் ராஜா விட்டு உணவை கொடுக்குறீங்களா, அவர்களோடு நாங்கள் நன்றாக சிறப்பாக ஹெல்த்தியாக இருப்போம் பாருங்கள் என்று கேட்கிறார். ஏன்னா இப்போ ராஜாவுடைய கமாண்ட்மெண்ட், ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்றால் அவர்களுடைய அதிகாரிகள் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது நிறைவேற்றாமல் போனால் அவங்களுக்கு தான் தண்டனை. அதால் பயப்படுறாங்க எல்லாருமே. ஆனால் தானியேல் ஆண்டவர் அனுகிரகம் காட்டுகிறார், அதிகாரிகளுடைய அனுகிரகம் காட்டுகிறார். அதனால் என்ன நடக்கிறது, அந்த அதிகாரிகள் ஆண்டவரின் பேச்சை கேட்கிறார்கள், தானியேல் பேச்சை கேட்கிறார்கள். அப்போ இந்த இடத்தில் தானியேல் தன்னை அந்த பொதுவான அந்த காமன் ஃபேக்டர், ராஜா வீட்டு உணவு ரொம்ப ரிச்சான உணவு, சகல வித ஐட்டம்ஸ் இருக்கும், நிறைய ஃபுட்ஸ் இருக்கும், ரொம்ப கண்களுக்கும் பிரியமானவாக இருந்திருக்கும் நிறைய சாப்பாடு. ஆனால் இவர்கள் அதில் டெம்ப்டேஷனில் விழுந்து விடவில்லை. பாருங்களா, சோதனை போராட்டங்கள் இருக்கிறது. எப்பொழுது நம்மை சுற்றிலும் சோதனை போராட்டங்கள் இருக்கும், அந்த இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். தானியேலுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அவன் போன இடத்தில் ஒரு பெரிய சோதனை, ஒரு பெரிய போராட்டம். அவனோடு கூட இருந்தவர்கள் எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் தானியேலோடு கூட இருந்தவர்கள் ஒரு சில பேர் அவனோடு நின்றார்கள் என்று வசனத்தில் இருக்கிறது, வேதத்தில் இருக்கிறது. நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, தானியேல் தன்னை பிரித்து கர்த்தரின் சேவைக்காக, கர்த்தருடைய மனிதனாக தன்னை பிரித்து பார்த்தான் என்பது தான் அவசியம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். என்னுடைய கேள்வி, ஆர் யூ தட் பர்சன்? நீங்கள் அந்த மனிதரா? நீங்கள் கர்த்தருக்காக உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய ஊழியங்களை, உங்களுடைய வேலை ஸ்தலத்தை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய நீங்கள் செய்ய விரும்புகிறதை, இதையெல்லாம் கர்த்தருக்காக பிரித்தெடுத்து வைத்திருக்கிறீர்களா? இப்படி கேட்டால் நான் கஷ்டமாக இருக்கலாம். இப்படி கேட்கும்பொழுது இது எப்படி பாஸ்டர் செய்ய முடியும், ஹவு இஸ் திஸ்? இது கொஞ்சம் நீங்கள் கேட்குறதே ரொம்ப டஃப்பான கேள்வியாக கேட்குறீங்க. நோ, வெரி சிம்பிளாக கேட்கலாம். ஆல் டைம், என்னுடைய டைம், வாட் எவர் ஐ ஹாவ், என்னுடைய நேரம் எல்லாம் ஆண்டவருக்கு. லெட் காட் யூஸ் வாட் எவர் ஹீ திங்ஸ் இஸ் கரெக்ட். ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தட்டும் என்று யோசித்தா ரொம்ப சிம்பிள், ரைட்டா? அதே போல் என்னிடத்தில் இருக்கும் எல்லா காரியமும் ஆண்டவருக்கே, ரொம்ப சிம்பிள், ரைட்டா? என்னுடைய குடும்பம் ஆண்டவர் கரத்தில் கொடுக்குறேன், அவர் பார்த்துக்கொள்ளட்டும், அவருக்கு என்ன சித்தமாக இருக்குதோ அதன்படி செய்யட்டும். இது பாருங்கள், இப்படி பார்த்தோம் என்றால் எல்லாமே ரொம்ப நமக்கு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் லெட் காட் டூ ஹிஸ் வில் அப்படின்னு ஆகிடும். ஆண்டவர் அவர் சித்தத்தை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஒரு ஒப்பு கொடுப்பது, அதாவது எப்பவுமே சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கும்பொழுது ஒப்பு கொடுக்காமல் செய்யவே முடியாது. சம் கமிட்மெண்ட் இஸ் தேர், சம் கமிட்மெண்ட் வி ஹாவ் டு கிவ், ரைட்டா? தானியேல் இங்கே அதை தான் செய்கிறான். 10 நாட்களை கேட்கிறான். இந்த 10 நாட்கள் நாங்கள் தீட்டான உணவை சாப்பிடாமல் நாங்கள் எங்களோட உணவை சாப்பிடுகிறோம். ஆனால் எப்படி நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போது 2 காரியங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஒன்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இன்னொன்று தீட்டான காரியங்கள் என்று சொல்லும்போது பரிசுத்தம் இல்லாமல், அன்ஹோலி திங்ஸ், பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியங்கள் என்று. சரியா? உணவு அந்த காலத்தில், இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் எக்ஸாம்பிள்,
இது வந்து பழைய ஏற்பாட்டு எடுத்துக்காட்டு என்றதால் அந்த நாட்களில் இந்த உணவு பரிசுத்தம் இல்லாமல் இருந்தது. சரிங்களா? அப்போ பரிசுத்தம் இல்லாத இருக்கும் காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்று வேதத்தில் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? 2 காரியங்கள். ஒன்று, பி சாங்டிஃபைட், எனக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாய் நீ இரு. 2ஆம் காரியம், நீ பரிசுத்தவனாய் இரு. ஹல்லேலூயா. பரிசுத்தவனாய் இருக்க வேண்டும் என்பது பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய எண்ணங்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். முக்கியமாக பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது இந்த 1 தெசலோனிக்கேயர் பட்சம் பார்த்தீங்களா, 1 தெசலோனிக்கேயரில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில், அதாவது செக்ஷுவல் இம்மாரலிட்டி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பாவமான காரியத்தில் நம்மளுடைய சரீரத்தை ஈடுபடாதீங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்கிறார். புறஜாதிகள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் அதை செய்யாதீர்கள் என்று. அப்போது ஆண்டவர் சொல்வது இதுதான், பரிசுத்தமாய் இருங்கள் என்று. ஏனென்றால் ஏன் அப்படின்னா, அவரும் பரிசுத்தமான ஆண்டவர். அதனால் நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல தானியேலோட எடுத்துக்காட்டு பார்க்கும் பொழுது, தானியேல் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் நின்றான். அதே போல் பரிசுத்தமாய் அவன் அந்த தீட்டான சாயை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பரிசுத்தமாய் நின்றான். இப்போது நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ எனக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவனாயும் ஒரு பரிசுத்தவனாயும் நீ இருக்க முடியுமா, இருப்பாயா, எனக்கு அப்படி தான் நீ வேணும்னு கேட்குறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது பாருங்கள், 17ஆம் வசனத்தை நாம் 17ஆம் வசனம் பாருங்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஃபார் these 4 young men, 4 பேர், God gave knowledge, understanding, எல்லாவற்றையும் கொடுத்தார். தானியேலுக்கு ஸ்பெஷலாக என்ன கொடுத்தாருன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் ட்ரீம்ஸ், கனவுகளையும் தரிசனங்களையும் தெரிந்து கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்குமான ஒரு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தார் விசேஷித்தமாக என்று பாருங்கள். ஏன் அப்படின்னா, அவர்கள் இதெல்லாம் தவறு என்று ஒதுங்கி நின்ற போது. அப்போது பாருங்கள் 19வது வசனம், and the king talked with them and he found none equal to, அவர்களோடு இந்த ராஜா பேசினார். அவர்கள் பேசும்பொழுது, அந்த இன்டர்வியூக்குள்ளே போய் பேசும்பொழுது, அவர்களோடு பேசும்பொழுது ராஜா, இந்த 4 பேர் மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் மற்றவர்களுக்கு ஈக்குவலாகவே இல்லை. இவங்க வித்தியாசமான ஜோனில் இருக்காங்க. இவங்க கம்ப்ளீட்டாக வந்து வேற ஒரு அறிவு ஞானம் உடையவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் காட்டிலும் எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்ற அது வந்து ராஜா கண்டுபிடிக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாரு பாருங்கள். ஸோ தே என்டர் த கிங்ஸ் சர்வீஸ் இன் எவ்ரி மேட்டர் ஆஃப் விஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் விச் கிங் questioned them and he found them 10 times better than all the magicians and the 10 மடங்கு மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் ஞானம், அறிவு, விவேகம் இதையெல்லாம் உடையவர்களாகவும் பலசாலிகளாகவும் இருந்தார்கள் என்று வேதத்தில் போட்டிருக்கு. ராஜா அவருடன் இருந்த அந்த ஞானவான்கள், சபையில் இருந்த பல லீடர்ஸ், இவர்கள் மத்தியில் இவர்கள் 10 மடங்கு அதிகமாக இருந்தார்கள் உயர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்காக பிரித்து நின்றவர்கள், கர்த்தருக்காக பரிசுத்தமாய் நின்றவர்கள், இவர்களை ஆண்டவர் 10 மடங்கு உயர்த்தினார். கரெக்டா இல்லையா? மற்றவர்களை சமமாய் இருந்த பொழுது அவர்களை 10 மடங்கு உயர்த்தி அவர்கள் துண்டாக ராஜாவுக்கு முன்னாடி நின்றார்கள். எல்லாரையும் மேபி அங்கே 100கணக்கான இருந்திருப்பாங்க, வாலிபர்கள் இருந்திருப்பாங்க. 4 பேர் மட்டும் ராஜாவுக்கு தனிப்பட்டு தெரிந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து அழைக்கிறார், ஒரு காரியத்தை சொல்கிறார். நமக்கு இது இந்த 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 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். வாட் இஸ் த லெசன் தட் வி ஆர் லேர்னிங்? காட் வில் லிஃப்ட் யூ அப் 10 times, 10 மடங்கு ஒன்று உயர்த்துவார். ரைட்டா? நீ கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாய் நின்றால், நீ பரிசுத்தமாய் நின்றால்,
நிறைய பேர் நினச்சிப்போம், நான் தவறான வழிகளில் போகிறதில்லை. நீ தவறான வழியில் போவதில்லை, ஆனால் தவறான எண்ணங்கள் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. கோபமான எண்ணங்கள், அசுத்தமான எண்ணங்கள், வார்த்தைகள். நீ பேசும்பொழுது கோபப்பட்டு எப்படிலாம் பேசியிருக்கீங்க? உள்ள எண்ணங்கள் பரிசுத்தமாக இருந்திருக்கிறா? ஹோலியாக இருந்திருக்கா? கர்த்தருக்கு ஏற்றபடி இருந்திருக்கா? மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உங்களுக்கு இருந்திருக்கா? உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? பரிசுத்தமாக இருந்திருக்கா? இதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? சாப்பிட்றதெல்லாம் தீட்டு கிடையாதுங்க. அது சாப்பிட்றதெல்லாம் அப்படி சாப்பிட்டோம், அது போயிட போகுது, ரைட்டாக டைஜஸ்ட் ஆகி வயிற்றில் போயிட போகுது. ஆனால் இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாயினால் வெளியே வருகிறது. நீ இருதயத்தில் பரிசுத்தமாக இருக்கணும், வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக, எண்ணங்கள் சிந்தைகள் பரிசுத்தமாக, சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ புதிய ஏற்பாட்டில் நாம் வாழ்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, உன்னுடைய இருதயத்தை, சிந்தனைகள், எண்ணங்கள், உன் வாயின் வார்த்தைகள், உன் சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்துக்கொள், பிரித்தெடுத்த பிள்ளையாய் நடந்து கொள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவர் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை உங்களுடன் பேசியிருப்பார். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹெவன்லி ஃபாதர், வி பிரைஸ் யூ லார்ட். அப்பா, இந்த நாளுக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தை மூலம் நீர் பேசினதற்காக நன்றி. பரிசுத்தமாய் நாங்கள் நடந்து கொள்ள நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்த பிள்ளைகளாகவும் நாங்கள் நடந்து கொள்ள அப்பா தேவரீர் எங்களை வழி நடத்துங்க. இம்மட்டுமாக எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி. இந்த வார்த்தை மூலம் நீர் பேசியிருக்கிறீர், அதற்காக நன்றி. நிறைய பேர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நீர் அவர்களோடு பேசியிருக்கிறீர், அதற்காக நன்றி. ஒரு பரிசுத்த இருதயத்தை தாங்க, பரிசுத்த சிந்தனைகளை தாங்க அப்பா தேவரீர். இன்றைக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஆண்டவரே, நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு இது தவறுன்னு தோணுது, இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன். ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த மாதிரி தவறான, நீர் பரிசுத்தமாக என்னை நினைக்கிறீங்க, நான் பரிசுத்தமாக இருக்கணும், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே என்று நிறைய பேர் கேட்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் இருதயத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. அவர்களை தொடுங்க, ஒவ்வொருத்தரையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க அப்பா தேவரீர். ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவை காப்பாற்றுங்க. சோதனை போராட்டம் நேரங்களில் அவர்களை காப்பாற்றுங்க, விடுவீங்க அப்பா தேவரீர். ஒவ்வொருத்தரையும் 10 மடங்கு தானியலை போல 10 மடங்கு இவர்கள் எல்லாரையும் அப்பா தேவரீர் மற்றவர்களை காட்டிலும் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். அன்பானவர்களே, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். அதை தவிர பரிசுத்தவான்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி.